ஹலோ மக்களே! நம்ம ஊர்ல கோவில் இல்லாத தெருவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஏலியன்களுக்கு ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் வேற எங்கேயும் இல்ல, நம்ம சேலத்துல. அது மட்டும் இல்ல, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே அகத்திய முனிவர் விண்வெளியில இருந்து வந்தவங்களோட கனெக்ஷன்ல இருந்தாரா? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஏலியன்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் மிஸ்ட்ரி பத்தி தான். வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம ஏலியன் டெம்பிள் பத்தி பார்க்கலாம். சேலம் டவுன்ல இருந்து 10 டு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற முல்லமூப்பம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இந்த விசித்திரமான கோயில் இருக்கு. இத கட்டுனது சித்தர் பாக்கியா. அவரையே ஒரு ஆன்மீகவாதியா மட்டும் இல்ல, பிரபஞ்ச சக்திகளோட தொடர்புல இருக்கிற ஒருத்தராவும் காட்டிக்கிறாரு. இது சாதாரண கோயில் இல்ல மக்களே. பூமிக்கு அடியில 11 அடி ஆழத்துல இருக்கு. சாதாரணமா நம்ம கோயில்கள்ல உயரமான கோபுரங்களோட தான் பார்த்திருப்போம். ஆனா இவர் ஏன் அதை 11 அடி ஆழத்துல கட்டணும்? அதுக்கு அவர் ஒரு காரணமும் சொல்றாரு. ஏலியன்கள் ஆர் வேற்றுக்கிரகவாசிகள் பூமியோட அந்த காந்த புயலோட, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட அதிகமாக கனெக்ட் ஆகியிருப்பாங்களாம். பூமிக்கு அடியில் போகும்போது அந்த எனர்ஜி வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நம்புறாரு. இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணா டைரக்டா இன்டர் கேலக்டிக் கம்யூனிகேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தியரியுமே முன்வைக்கிறாரு. இங்க இருக்கிற சிலைகள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம ஹாலிவுட் படங்கள்ல பார்க்குற மாதிரியே பெரிய கண்கள் வச்சு வித்தியாசமான தலமைப்புன்னு ஒரு ஏலியன் உருவத்தில் தான் இருக்கு. இது அவர் ஏலியன் கடவுள் அப்படின்னு தான் சொல்லவே செய்கிறாரு. நம்ம ஊரில் இருக்கிற மற்ற தெய்வங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஆடையோ ஆபரணங்களோ எதுவுமே இங்கே கிடையாது. ஆனால் அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு லிங்கம் மட்டும் இருக்கு. சித்தர் பாக்கியாட்ட இதை பற்றி கேட்டால், நாம தான் இவங்களை ஏலியன்ஸ்னு சொல்கிறோம், ஆனால் இவங்க தான் சிவபெருமானோட உண்மையான கணங்கள், அதாவது சிவகணாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது சிவபெருமான் இந்த உலகத்தை படைக்கும் போது முதல்ல உருவாக்கின ஒரு அறிவுயர்ந்த ஜீவன்கள் இவங்க தானா. இவங்க கிட்ட இருந்து தான் எனக்கு உத்தரவு வந்தது, அதனால தான் நான் அந்த கோயிலை கட்டினேன்னு சொல்றாரு. இது கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்குல்ல. அவர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றாரு. 2029ல ஒரு பெரிய விண்கல் பூமிக்கு வரும் அப்படின்னு. அப்ப அந்த ஏலியன்கள் தான் நம்ம மனித இனத்தையே காப்பாற்ற வருவாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ஷனையும் தூக்கி போடுறாரு. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், அட்லஸ் 3i அப்படின்ற மாதிரி ஒரு விண்கல் நம்மளை கிராஸ் ஆகி போச்சு. அதுவே ஸ்பேஸ் ஷிப் அப்படின்ற மாதிரி நம்ம விஞ்ஞானிகள்லாம் பயந்தாங்க. பட் அது ஒரு சாதாரண ஒரு விண்கல் தான். பட் 2029ல வரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு ப்ரெடிக்ஷன். பார்க்கலாம் வருதாண்டு. சரி மக்களே, ஏதோ ஒருத்தர் சேலத்தில் ஏலியன்ஸ் கோயில் கட்டிட்டாரு அப்படின்றதுனால ஏலியன் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் கதையே இங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம ஊர் சித்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதி வச்ச ஓலைச்சுவடிகளை எடுத்து பார்த்தா அங்கங்கே சில ஷாக் கொடுக்குற விஷயங்களும் இருக்குது. சித்தர்கள் பல இடங்கள்ல விண்ணுலக மனிதர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பூமியை தாண்டி மேலே இருக்கிற மற்ற உலகத்துல இருந்து வர்றவங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம ஏலியன்ஸ்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க அன்னைக்கே விண்ணுலகத்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க எப்படி வருவாங்க? அவங்க வர்ற அந்த ஸ்பேஸ் ஷட்டலோ, அந்த விமானம் இல்லைனா அந்த தேர் அப்படின்னு சொல்லப்படுறது எப்படி இருக்குன்னு கூட சில குறிப்புகள்லாம் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அண்ட சலசரம் பற்றி அவங்க எழுதின விஷயங்கள் இப்போ இருக்கிற நாசா சயின்டிஸ்டையே மிரள வைக்குது. அவங்க எப்படி டெலஸ்கோப் இல்லாமையே கிரகங்களோட தூரத்தை சரியாக கணிச்சாங்க? அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்தது தானே இது. இங்கே தான் ஏலியன் இன்டர்வென்ஷன் அப்படின்ற ஒரு தியரி உள்ள வருது. அதாவது சித்தர்களுக்கு இந்த விண்வெளி அறிவை யாரோ வெளியிலிருந்து வந்து தான் சொல்லி கொடுத்துருக்கணும். ஒருவேளை அந்த ஏலியன்ஸ் தான் இவங்களுக்கு குருவாக இருப்பாங்களோ, இல்லை சித்தர்களே ஏதோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக மற்ற கிரகங்களுக்கு போய் அங்கே இருக்கிற ஜீவன்களோடு பேசிட்டு வந்தாங்களா? யோசிச்சு பாருங்க மக்களே. அவங்க சொல்கிற சித்திகள், அதாவது சித்தீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது காற்றுல பறக்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நொடியில் போகிறது, டெலிபோர்ட்டேஷன், இதெல்லாம் இன்னைக்கு நாம தேடிட்டு இருக்கிற குவாண்டம் ஃபிசிக்ஸ் மேட்டர் மாதிரி இல்லை. இப்போ அகத்தியரோட மர்மத்துக்கு வருவோம். அகத்தியர்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியும் பொதிக மலையும் தான். ஆனால் அகத்தியர் வெறும் முனிவர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சூப்பர் சயின்டிஸ்ட். அகத்திய சங்கீதா அப்படின்ற மாதிரி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அகத்தியர். அதில் மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி எப்படி தயாரிக்கிறது, பேட்டரி எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி அப்பவே சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் விண்வெளியில் பறக்கிற விமானங்கள், அதாவது ஸ்பேஸ் ஷட்டல்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ், அதை பற்றி கூட அவர் கொடுத்துருக்கிற விளக்கம் பிரமிக்க வைக்குது. புராணங்களில் ஒரு கதை உண்டு, அகத்தியர் கடலையே குடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. இதை நமக்கு மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி தெரியும். ஆனால் ஒரு ஏன்ஷியன் ஏலியன் தியரி படி பார்த்தா இது ஒரு பெரிய டெக்னாலஜி. அதாவது ஒரு பெரிய நீர்நிலையை அப்படியே ஆவியாக மாற்றுற அந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ், அல்லது வேற இடத்துக்கு கடத்துகிற ஏதோ ஒரு அட்வான்ஸ் மிஷினை தான் அவர் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏலியன் டெக்னாலஜி இல்லாமல் இது எப்படி சாத்தியம்? அகத்தியர் வாழ்றதா சொல்லப்படுற அந்த பொதிகை மலை இன்னைக்கும் மர்மங்கள் நிறைந்த இடமா தான் இருக்குது. அகத்தியர் இன்னும் அங்கே தான் வாழ்ந்துட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை கூட இருக்குது. பொதிகை மலைக்குள்ளே இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற சில ட்ரெக்கர்ஸ், அவங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஆதிவாசிகள் கூட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க.
அதாவது நடுராத்திரியில வானத்துல இருந்து விசித்திரமான நீல நிற வெளிச்சம் கீழே வர்றதையும், சில நேரங்கள்ல மலைக்கு நடுவுல மர்மமான ஒளிகள் ஜிவ்வுன்னு பறக்கிறதையும் பார்த்துருக்காங்களாம். உலகத்துல மத்த இடத்துல இருக்கிற அந்த யுஎஃப்ஓ சைட்டிங்ஸ், அதாவது பறக்கும் தட்டுகளோட ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் இங்க உள்ள ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பொதிகமலை ஏலியன்களோட ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுக்கு வருவோம். அகத்தியரோட எல்லா சிலைகளையும் ஓவியங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப குள்ளமா இருப்பாரு. மற்ற முனிவர்கள் எல்லாம் உயரமா இருக்கும்போது அகத்தியர் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? இங்க தான் ஒரு பெரிய ஏன்ஷியன்ட் ஏலியன் கனெக்ஷன் இருக்கு. உலகத்தில் இருக்கிற பல பழங்குடியினங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஆப்பிரிக்காவோட டோகன் பழங்குடியினர் என்ன சொல்றாங்க தெரியுமா? வானத்துல இருந்து ஒரு கடவுள் வந்தாரு. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப குள்ளமா இருந்தாரு. அவர் தான் எங்களுக்கு அறிவியலையும் சரி விவசாயத்தையும் சரி சொல்லியே கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கிரே ஏலியன்ஸ்னு சொல்லப்படுற அந்த வேற்று கிரகவாசிகளோட உருவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களும் 3ல இருந்து 4 அடி உயரம் தான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அகத்தியரோட அந்த குள்ளமான உருவமும் வேற்று கிரகவாசிகளோட அந்த உருவ அமைப்பும் தற்செயலானதா? இல்ல அகத்தியருக்கும் இதுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமா? ஒருவேளை அகத்தியர் அந்த ஷார்ட் ஸ்டேட்டர்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏலியன் இனத்தை சேர்ந்தவரா இருப்பாரோ? இல்ல அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச ஏதாவது கருவியை பயன்படுத்தினாரா? நம்ம ஊர் கோயில் கோபுரங்களை நம்ம விமானம் தான் சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? இங்க தான் ஒரு அதிரடியான தியரி இருக்கு. அந்த காலத்துல கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல மக்களே. அது வேற்று கிரகவாசிகளோட விண்கலங்கள், அதாவது ஸ்பேஸ் ஷிப்ஸ் வந்து இறங்குற ஒரு லான்ச் பேட் மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. குறிப்பா நம்ம தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கோங்க. அது மாதிரியான இடங்கள்ல இருக்கிற அந்த கலசம் ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செஞ்சு விண்வெளியில இருந்து வர சிக்னல்களை ரிசீவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்கு. அடுத்ததா அகத்தியரோட இன்னொரு மர்மமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அகத்தியர் பல நூறு வருஷம், ஏன் சில குறிப்புகள் படி 5000 வருஷங்களுக்கு மேல உயிர் வாழ்ந்ததா சொல்றாங்க. ஒரு மனுஷனால இது சாத்தியமா மக்களே? இன்னைக்கு இருக்கிற எலான் மஸ்கே நியூராலிங்க் ஆன்டி ஏஜிங் அதை பற்றி உள்ள கான்செப்டையே இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அகத்தியர் அன்னைக்கே காயக்கல்பம் அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தியிருக்காரு. இது வெறும் மூலிகை மருந்து மட்டும் இல்லை மக்களே, இது ஒரு அட்வான்ஸ் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு தான் ஒரு தரப்பு சொல்லுது. ஏலியன்கள் பல ஒளியாண்டுகள் பயணம் செய்யணும்னா அவங்க உடம்பு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும். அதுக்கு செல் ரீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏலியன்ஸோட அந்த ஆன்டி ஏஜிங் டெக்னாலஜி அகத்தியருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பும் சொல்கிறாங்க. ஆனால் மக்களே, எல்லாத்தையும் நம்ம ஏலியன்ஸ்னு சொல்லிட முடியாது. நம்ம முன்னோர்கள் அறிவியல்ல ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. அவர்களோட உழைப்பையும் புத்தியையும் நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. இந்த சேலம் ஏலியன் கோயில் ஒருத்தரோட நம்பிக்கை. ஆனால் அகத்தியர் போன்ற சித்தர்கள் செஞ்ச அந்த விஷயங்கள் வெறும் கதையாக இல்லாமல் அதில் ஏதோ ஒரு பெரிய சயின்ஸ் மறைஞ்சிருக்குது அப்படின்றது மட்டும் உண்மை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அதுலேயும் ஏன்ஷியன்ட் ஏலியன் தியரிஸ்ட் அண்ட் யூடியூபர்ஸ் அவங்க எல்லாருமே இப்போ முல்லமுப்பம்பட்டிக்கு விசிட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்த சிலையோட வடிவம் மெக்சிகோ அண்ட் பெரு அந்த நாடுகளில் கிடைச்ச பழைய ஏலியன் கல்வெட்டுகளோட அப்படியே ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அந்த இடத்துக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஹைப்பையே கொடுத்துருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்கும் ஏலியன்ஸுக்கும் தொடர்பு இருக்கா? அகத்தியர் உண்மையிலேயே ஒரு வேற்றுக்கிரக வாசியோட நண்பரா? சேலத்தில் இருக்கிற அந்த ஏலியன் கோவிலுக்கு நீங்கள் போக ஆசைப்படுறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவ் கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு த்ரில்லான மர்மத்தோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.